வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வங்கிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன, இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நாம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிலான தலைமையிலான அரசு கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்தது. இந்த அறிவிப்பால் சிறு விவசாயிகள் பகுதி அளவிலான சலுகைகளை வழங்கப்படுவதால் 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழு தள்ளுபடி வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. போராட்டங்களுக்கு வலுப்பெற்று வருகின்றன. தற்பொழுதைய நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி விவசாயிகளுக்கு வங்கிகள் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதால் மறுபுறம் அரசு இந்த முடிவு எடுக்கும் வரை தவணை தொகையை கட்ட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. கடன் தள்ளுபடி விவகாரத்தில் நிலவும் இந்த முரண்பாடுகளால் விவசாயிகள் மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தில் கூடுதல் மாற்றங்கள் அல்லது புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. கூட்டுறவுல வங்கி கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி விரைவில் அறிவிக்கிறாங்க. மே 15 தலைமை செயலக ஆலோசனையில் இந்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. முழுமையான தள்ளுபடி எல்லாமே கிடையாது, தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி. அப்படி இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வினோத், திரு காந்திராஜ், NB மரிய வில்சம், அப்புறம் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய். எதிர்பார்ப்பும் உண்மை அப்படின்னா 5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடனை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருந்தது. உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனைகளுடன் கூடிய அரசாணை, அனைவருக்கும் முழு தள்ளுபடி கிடைக்கும், தகுதி அடிப்படையில் கிடைக்கும் என்று சொன்ன நிபந்தனை அடிப்படையில் அரசு பணி. தகுதி பட்டியல் யாருக்கு உண்டு அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கணும். சிறு விவசாயிகளாக இருந்தால் 50,000 1 லட்சம், ஓகேங்களா. 50,000 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% தள்ளுபடி. அதே மாதிரி சிறு விவசாயிகள் இருந்தால் 50,000 மட்டுமே உங்களுக்கு 50% மட்டுமே தள்ளுபடி, அதாவது 25,000. ரிசர்வ் வங்கியுடைய செயல்முறைகள் 28/11/2025 முதல் 40 முதல் 60 வயதுக்குட்பவர்கள் அனைவரும் பெற்ற முழுமையான கடனை அரசே செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் நிதி ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இந்த மாறுபாடு விளக்குகிறது. இந்த கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடிகள் இப்படி தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அனைவருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. 5 ஏக்கருக்குள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பாகுபாடின்றி கடனை ரத்து செய்ய வேண்டும். தள்ளுபடி வரம்பை 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்துங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே 50%, 100% இந்த வேறுபாடை களைய வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டங்கள் மற்றும் அழுத்தங்கள் கொடுக்க போகிறாங்க அரசுக்கு. ஜூன் 1ஆம் தேதி இதற்கான சீரமைப்பு பணிகள் எல்லாமே நடத்துறதாகவும் முதல்வர் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் அதிருப்தியை தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சர் பதவி திருத்தப்பட்டு அரசாணையை வெளியிடணும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. நகைக்கடன் குறித்த புதிய விதிமுறைகள் மற்றும் தள்ளுபடி விவரங்களையும் அடையாளமாக வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பெரிய வாய்ப்புகள் இல்லை. விவசாயிகள் தற்பொழுது என்ன செய்ய வேண்டாம், பதற்றம் அடைய வேண்டாம். EMI நோட்டீஸ் வந்திருந்தாலும் பதற்றம் அடைய வேண்டாம். பணம் கட்ட வேண்டிய கட்டாயமில்லை. ஜூன் 1 முதல் காத்திருக்கணும். அரசின் திருத்தப்பட்ட அரசாணை மற்றும் கூட்டுறவு வங்கிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒருமுறை இதை நீங்கள் பயன்படுத்தணும். தொடர்பில் வங்கிகள், உள்ளூர் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் அடுத்த கட்ட வாய்மொழி நிகழ்விற்கு எழுத்துத் தேர்வு மூலமாக அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றார். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். விரைவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.